ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 6 த ஜர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுலேருந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாரி பாட்டருக்கு டர்ஸ்லிஸோட இருக்க விஷயம் பயங்கர சுவாரஸ்யமாகவே இருந்தது. ஏன்னா டெட்லி இப்போலாம் ஹாரியை பார்த்ததும் பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சிடுறான். இதனாலேயே டெட்லி பெரும்பாலும் ஹாரியோட இருக்கதே கிடையாது. அதுபோக நம்ம ஹாரி பாட்டரோட பெரியப்பாவா இருக்க வெர்னனும் பெரியம்மாவா இருக்க பெட்ரூனியாவும் ஹாரி பாட்டரோட இருக்கிறத அவங்க விரும்புறதே கிடையாது. அதுபோக பெட்ரூனியா வந்து ஹாரிய அலமாரியில வச்சு பூட்டுறது கிடையாது. எந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்லியும் கட்டாயப்படுத்துறதும் கிடையாது. குறிப்பா ஹாரி பாட்டரா அவங்க கத்துறது கூட கிடையாது. அவங்களுக்கு என்னதான் கோபம் வந்தாலும் அதை அப்படியே மறைச்சிடுறாங்க. ஏன்னா ஹாரி பாட்டர் மேல அவங்க எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்குது நல்லாவே தெரிஞ்சது. ஹாரி பாட்டர் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா கூட அந்த சேர்ல அப்படி ஒரு பையன் உட்காந்துருக்கான்ற விஷயத்த கூட அவங்க 2 பேரும் டோட்டலா மறந்துட்டாங்க. இது ஹாரி பாட்டருக்கு ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாலும் போக போக இந்த விஷயம் ஹாரிக்கு பயங்கரமான ஆத்திரத்தையும் ஒரு தனிமையையும் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரி அவனோட புதுசா வாங்கின ஆந்தையோட பயங்கரமா என்ஜாய் பண்ணி விளையாண்டான். அதுபோக அந்த ஆந்தைக்கு ஹெட்விக்ன்ற ஒரு பேரையும் வச்சான். ஹாரி பாட்டர் இந்த ஹெட்விக்ன்ற பேரை அவனோட மேஜிக்கல் புக்கா இருக்க எ ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் புக்கோட ஒரு பேஜ்ல இருந்து தான் இந்த பேரையே வந்து அவன் கண்டுபிடிச்சான். அதுபோக ஹாரிக்கு அவனோட பள்ளி புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இதனாலேயே நைட்டு 12 மணிக்கு மேலையும் அவனோட மந்திர புத்தகங்களை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தான். ஹெட்விக்கு எப்போ அந்த ரூம்குள்ள நுழைஞ்சாலும் ஹெட்விக்கோட வாயில ஒரு செத்த எலி இருந்துகிட்டே இருந்தது. முந்திலாம் பெட்ரூனியா பயங்கரமா அலறி சத்தம் போடுவாங்க. பட் ஆனா இப்போ எந்த விதமான சத்தமும் போடுறதில்ல. இதனாலேயே ஹாரி பாட்டர் ஹெட்விக் எடுத்துட்டு வர்ற எல்லா செத்து போன எலிகளையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருந்து வெளியில போட்டு தான் அவன் படுக்கவே ஆரம்பிக்கிறான். இதே மாதிரிதான் இன்னொரு நாள் ஹாரி அவனோட செவத்துல ஒட்டியிருந்த ஒரு பேப்பரை வந்து பார்த்தான். அதுல வந்து செப்டம்பர் 1 தேதியில இருந்து ஆகஸ்ட் மாசத்தோட கடைசி தேதி வரைக்கும் ஒரு விஷயத்த எப்படியாவது தன்னோட பெரியப்பா வெர்னன் கிட்ட சொல்லணும்னு அவன் மைண்ட்லயே நினைச்சு வச்சிருந்தான். அது என்னன்னா, ஹாரி பாட்டர் வந்து கிங்கர் ஸ்டேஷனுக்கு எப்படியாச்சும் அவங்கள கூட்டிட்டு போகணும் ஹெல்ப் பண்றதுக்காக கேட்கறதா இருந்தான். சோ இதை யோசிச்சுக்கிட்டே ஹாரி அவனோட ரூம்ல உட்காந்து திங்க் பண்ணிக்கிருந்தான். இந்த விஷயத்த எப்படியாவது தன்னோட பெரியம்மா கிட்டையும் பெரியப்பா கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்கு அந்த ரூம்குள்ள போனான். அவங்க வந்து டிவில ஒரு ஷோ வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ ஹாரி தான் வந்ததை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணான். அங்க இருந்த டெட்லி அதை கேட்டதும் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். சோ உடனே ஹாரி பாட்டரோட பெரியப்பாவா இருக்க வெர்னன் வந்து, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா கேட்டாரு. ஸோ ஹாரியும் பயங்கரமா தயங்கினபடியே, நாளைக்கு என்னைய கிங்கர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியுமா, நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா தன்னோட பெரியப்பா இதுக்கு ஒத்துக்குவாரா இல்லையான்னு சொல்லி பயங்கர குழப்பத்தோட ஹாரி வந்து கேட்டான். ஸோ வெர்னன் வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா முணுமுணுத்தாரு. ஹாரிக்கு கண்டிப்பா அவரு ஓகே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட அங்க இருந்து போனான். அந்த சமயத்துல ஹாரி அங்க இருந்து மாடிக்கு போகும் பொழுது வெர்னன் வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஆமா, அந்த மந்திரவாதிகள்லாம் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு ரயில்ல தான் போகணுமா என்ன? அது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான பாதையா தான் இருக்கும். ஏன் நீங்க இந்த பறக்கிற கம்பளத்துல பறக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிய பயங்கரமா கிண்டல் பண்ணாரு. அந்த கேள்விக்கு ஹாரி எந்த விதமான பதிலும் கொடுக்கல. கண்டிப்பா அவன் கொடுக்கவும் மாட்டான். சப்போஸ் ஹாரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசி தன்னோட பெரியப்பா பயங்கரமா கோபமானார்னா கண்டிப்பா நாளைக்கு ஹாரி பாட்டரை அந்த கிங்கர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகவே மாட்டாரு. இதனால ஹாரி பாட்டர் தன்னோட வாயை இறுக்கமா மூடிக்கிட்டான். சோ உடனே வெர்னன் வந்து, ஆமா, அந்த
ஸ்கூல் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து எனக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் கொடுத்த அந்த டிக்கெட்டை வந்து தன்னோட பாக்கெட்ல இருந்து வெளியில எடுத்தான். இதுல பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 போட்டிருக்கு. சரியா 11 மணிக்கு எனக்கான ட்ரெயின் வருமா, அதுல ஏறி நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டரோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. நீ நீ இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் என்ன சொன்ன, 9:45? நீ எதுவும் பைத்திய மாதிரி பேசாத, இப்படி ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாரி வந்து இருக்கலாம், பட் ஆனா என்னோட டிக்கெட்ல அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வந்து இந்த மாதிரி பைத்தியமாவே பேசிக்கிறு, நீ போகக்கூடிய ஸ்கூலும் உன்ன மாதிரி ஏகப்பட்ட பைத்தியங்கள்லாம் சேர்ந்த ஒரு ஸ்கூலா தான் இருக்கும். சரி, நீங்க இருந்து கிளம்பு, நாளைக்கு உன்னைய நாங்க கிங் கிராஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவோம், அது போக நாளைக்கு நாங்க லண்டனுக்கும் போகணும், புரியுதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாரி வந்து நீங்க எதுக்காக லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வந்து டெட்லியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா சொன்னாரு. எல்லாம் அன்னைக்கு வந்தானே அந்த காட்டுவாசி மாதிரி, அவன் டெட்லிக்கு ஒரு வாளை கொண்டு வந்துட்டான். அந்த வாளை மெல்டிங் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணி ஆகணும், அதுக்கு நாங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் ஹாரி வந்து எழுந்திரிச்சிடறான். ஸோ அவன் பயங்கர உற்சாகமா அன்னைக்கு எழுந்திருக்கிறான். திரும்பவும் தூங்குறதுக்கு ஹாரிக்கு ரொம்ப பயமாவே இருந்தது. ஸோ ஹாரி வேக வேகமா கிளம்பி அவனோட புது ஜீன்ஸை வந்து போட்டான். ஸோ எப்படியும் மந்திரவாதிகள் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம ட்ரெயினுக்கு போனதும் வேற ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து முடிவெடுத்திருந்தான். ஸோ அவன் வந்து ஹாக்வர்ட்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஹாரி அவனோட ஹெட்விக்கோட கூண்டை வந்து செக் பண்ணான், அது நல்லா பாதுகாப்பாகவே மூடி இருந்தது. அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு போனான், அங்கே வந்து எல்லா பொருட்களும் சரியாக பேக்கிங் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணான். அதுக்கப்புறம் டர்ஸ்லிஸை வந்து பார்க்க வந்தான், அவங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரியாக 2 மணி நேரத்திற்கு அப்புறம் ஹாரி அவனோட எல்லா பொருட்களையும் டர்ஸ்லிஸோட காரில் வந்து ஏற்ற ஆரம்பிச்சான். அந்த சமயத்தில் பெட்ரூனியா வந்து பயங்கரமாக ஹாரியை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இவனுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பொருள், அவன் அப்படி எங்க தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஹாரி டெட்லிக்கு பக்கத்திலேயே வந்து உட்காரவும் ஆரம்பிச்சான். டெட்லிக்கு பயங்கரமான பயம், அவன் எதுவுமே பேசாம வாயை பொத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் வெர்னனோட கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் சரியா 10 மணிக்கு கிங் கிராஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் போய் சேர்ந்துடுறாங்க. சோ வெர்னன் ஹாரி பாட்டரோட பெட்டியை வந்து ஒரு வீல் சேர் வண்டியில எடுத்து வச்சு உள்ள இருக்க ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வந்தாரு. சோ பெரும்பாலும் வெர்னனுக்கு ஹாரி பாட்டர் மேல அவ்வளவு கருணெல்லாம் கிடையாது. பட் ஆனா அந்த விஷயங்களை செய்யறத பார்த்து ஹாரியே கொஞ்சம் ஷாக் ஆனா. இருந்தாலும் வெர்னனோட முகத்துல ஒரு பயங்கரமான அலட்டிக்கிற ஒரு புன்னகையை வந்து ஹாரி பாட்டர் பார்த்தான். சோ உள்ள போய்க்கு இருக்கும் பொழுது வெர்னன் வந்து ஆமா, நம்ம பிளாட்ஃபார்ம் எல்லாம் கடந்து வந்துட்டோம், இங்க 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மும் இருக்கு, 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மும் இருக்கு. ஆமா, நீ சொன்ன அந்த 9:45 பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிய வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிருந்தாரு. ஆனா வெர்னன் சொன்னதும் 100க்கு 100 சரிதான். ஏன்னா அந்த இடத்துல 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மும் இருந்தது, 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மும் இருந்தது. அந்த நம்பர் எல்லாமே ஒரு பெரிய பிளாஸ்டிக் போர்ட்ல வந்து எழுதப்பட்டிருந்தது. ஆனா ஹாரி பாட்டர் டிக்கெட்ல இருந்த மாதிரி 9:45 பிளாட்ஃபார்ம்னு அங்க எதுவுமே இல்லை. ஸோ உடனே வெர்னன் வந்து சரி, நீ 9:45 பிளாட்ஃபார்ம்குள்ள போயிடு, நான் உன்னைய மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு வெர்னன் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஹாரி வந்து அதை திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆனா. அதே சமயம் ஹாரியோட வாய் வந்து பயங்கரமா வறண்டு போயிடுச்சு. அதே சமயம் ஹாரி பாட்டர் வச்சிருந்த அவனோட ஹெட்விக் வந்து அங்க இருக்க பயங்கரமான கூட்டங்களை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்துல ஆறாவாரமா குதிக்க தொடங்குச்சு. ஸோ ஹாரிக்கு அந்த ஹாக்வர்ட்ஸை பத்தியும் அந்த பிளாட்ஃபார்மை பத்தியும் யார்கிட்ட கேட்கறதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. சோ அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டிட்ட வந்து ஹாரி வந்து கேட்டான். பட் ஆனா அவர் வந்து இங்க 9:45 பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அது போக நீ ஏதோ ஹாக்வர்ட்ஸ் எல்லாம் சொல்றியே, அப்படி ஒரு விஷயமே இங்க கிடையாது, நீ வேணா அந்த ஊருக்கு போகக்கூடிய அந்த நேம் போர்டை பாரு, அங்க ஹாக்வர்ட்ஸ்னு ஏதாச்சும் பேர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிய வந்து பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். Thank you.